எல்லாமே பொருந்தாத கட்சி. அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே அவர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. பிஜேபியில் இருக்கவங்க சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குது. திமுக பொருந்தாத கூட்டணி. எப்பையும் தேர்தல் ஒரு தலைவரை நோக்கி தான் தேர்தலே இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் லீடர். 2 தலைவருக்கு 75 வயசு ஆயிருச்சு. நம்ம தலைவருக்கு 51 52 வயசு தான். அடுத்த 40 வருஷம் ஆளக்கூடிய ஒரே தலைவர் நம்மள தான் அடுத்த தமிழ்நாட்டில். முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த வட சென்னையில் அண்ணன் கிட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். தலைவருடைய மைண்ட் எப்படின்னா, பேசும்போது ஒன்று சொல்லுவார். எப்பயாச்சும் கேட்போம், அண்ணா நீங்களாம் தொகுதின்னா எங்கன்னா நிற்பீங்க அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் சொல்லுவார், எங்க வறுமை அதிகமாக இருக்கோ, எங்க ஏழ்மை அதிகமாக இருக்கோ, எங்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ, எங்க பெண்கள் படிக்க முடியலையோ, எந்த இடத்துல சேரிகள் அதிகமாக இருக்கோ, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமாக இருக்கோ, எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ, அந்த இடத்துல நான் உறுப்பினராகி அந்த இடத்தை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாற்றணும்னு சொல்லுவார். அப்ப இந்த சென்னையில் அதிகமான வறுமை வட சென்னையில் இருக்கு. ஏன் இருக்கு? சென்னைனாலே வட சென்னையில் ரவுடிசம் யாரால உருவாக்கப்பட்டது? திமுகனால தன்னுடைய தேர்தல் வேலைகளுக்காக அந்த உருவாக்கினார்கள். ஆனால் நம்மளுடைய தலைவர் வளர்ச்சியை மட்டும்தான் இங்க உருவாக்குவார். அப்ப நான் ஒரே ஒரு அண்ணன் கிட்ட சொல்றேன், அடுத்தது அண்ணன் தான் பேச போறாரு. நான் தீர்மானம் நிறைவேற்றலாம், அவர் இந்த தீர்மானத்தை வழிமொழிவார்னு நினைக்கிறேன். உங்க முன்னாடி சிவா அண்ணன் முன்னாடியும் நான் கேட்டுக்கிறேன். சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா போடும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அதே மாதிரி